இன்றைக்கி நான் கருவேப்பிலை குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்காக சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 முழு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்காக தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புளி பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு வாணலியில் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி நல்லா வாசம் வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலியில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு கறிவேப்பிலையை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வதங்கிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வேறு ஒரு வாணலியில் எண்ணெய் 3 கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், சோம்பு, பெருங்காயம் சின்ன துண்டு போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டு வதக்கலாம். பூண்டு கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். கலர் மாறினதும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்களையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து வதக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே கறிவேப்பிலையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். முதல்ல அப்படியே அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் போட்டு அதுலேயே வதக்கிட்டு அரைச்ச கறிவேப்பிலை விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். அது 1/4 டீஸ்பூன் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து திக்காகணும். அந்த புளி வாசனைலாம் போகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு திக்காயிடுச்சு. நம்ம அரைச்ச பொடியை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லைனா வெல்லம் சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த ருசியான சத்தான கறிவேப்பிலை குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.